குற்றாலம் சூழல் சுற்றுலா அருவியில் மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரியப்பன் வழங்க தற்போது கேட்கலாம். மாரியப்பன் வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். சிந்து, கோவையில் கடந்த சில தினங்களாகவே, அதாவது கோவை மேற்கு தொடர்ச்சி மலையில் கடந்த சில தினங்களாகவே மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக கோவை குற்றாலத்தினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளாக கூடிய கோவை குற்றாலத்தின் நீர்பிடிப்பு மேற்கு தொடர்ச்சி மலையில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கோவை குற்றாலத்தில் சுற்றுலா கோவை குற்றாலத்தில் தற்போது வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வாசிக்கூடிய சூழ்நிலையில் கோவை குற்றாலம் அருகில் கூடிய கோவை குற்றாலம் சுற்றுலாவுக்கு சிறந்த தளமாக இருந்தது. தண்ணீர் வரத்து இருந்ததன் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் கோவை குற்றாலத்துக்கு வந்து சென்று இருந்தனர். குறிப்பாக கோவை மாவட்டம் மட்டுமின்றி கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட அருகில் உள்ள மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் தண்ணீர் வரத்து குறைந்திருந்ததன் காரணமாக வந்து சென்று கொண்டிருந்தனர். இந்த நிலையில் தற்போது கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. மழை அதிகமாக பெய்ததன் காரணமாக இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்று முதல் கோவை குற்றாலம் மூடப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றும் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 தினங்கள் சென்னை வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறது. இதனிடையே தற்போது கோவை குற்றாலமானது மூடப்பட்டிருக்கிறது. அதாவது நாளை மற்றும் நாளை மறுநாள் அதிகமாக மழை பெய்யக்கூடும் என்பதன் காரணமாக இன்னும் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக ஒரு வாரத்துக்கு மேல் கோவை குற்றாலமானது மூடப்படும் என தெரிகிறது. சிந்து, விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன்.